குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஆல்ஃபேக்ட்ரி ரிசெப்டார்ஸ். ஓகே, ஆல்ஃபேக்ட்ரி ரிசெப்டார்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நுகர் உணர்வேற்பி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஆல்ஃபேக்ட்ரி ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறது. த ரிசெப்டார்ஸ் ஃபார் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ஆர் த கீமோ ரிசெப்டார்ஸ். அதாவது நம்ம அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல் அதுக்கான ஒரு ரிசெப்டார்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கீமோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The smell receptors are excited by airborne chemicals that dissolve in fluid. அதாவது காற்றுலேயே அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே என்னாகும் அப்படின்னா பேர்ன் ஆகிடும். சரியா? அப்போது அந்த இடத்துல பேர்ன் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து என்னாகும், ஒரு ஸ்டிமுலேட் ஆகும். அப்போ ஸ்டிமுலேட் ஆகும்போது தான் அந்த ஸ்மெல் வந்து நம்மளால் உணர முடியும். The yellow-colored patches of olfactory epithelium form the olfactory organs that are located on the roof of the nasal cavity. அதாவது இந்த நேசல் கேவிட்டியோட ரூஃப் ரீஜியனில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். சரியா? அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபேக்ட்ரி எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது வந்து நுகர்ச்சி உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The olfactory epithelium is covered by a thin coat of mucus layer below an olfactory glands bounded connective tissues above. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த எபித்தீலியத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நிறையா கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணியிருக்கும். இட் கண்டைன்ஸ் 3 types of cells. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் செல் இருக்குன்னா 3 types of cells. வாட் ஆர் த 3 types of cells? Supporting cells, basal cells and millions of pin-shaped olfactory receptor cells. Supporting cells, basal cells, millions of pin-shaped olfactory receptor cells. இந்த pin-shaped olfactory receptor cells அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா unusual bipolar cells அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி 3 types of cells இருக்குது. அதில் the olfactory glands and the supporting cells secrete the mucus. இது வந்து இந்த olfactory glandsல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை செக்ரேட் பண்ணுது அப்படின்னா மியூக்கஸை செக்ரேட் பண்ணுது. அந்த கோழைப்படலை மாதிரி இருக்கும், அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செக்ரேட் பண்ணுது. The unmyelinated axons of the olfactory receptor cells are gathered to form a filamentous of olfactory nerve. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைலினேட்டட் ஷீத் சொல்கிறோம் இல்லையா, அன்மைலினேட்டட் ஆக்சான்ஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மெல்லிய இழைகள் இருக்கும். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னவா மாறி இருக்குது அப்படின்னா ஆல்ஃபேக்ட்ரி பல்பாக மாறி இருக்குது. சரியா? அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். The unmyelinated axons of the olfactory receptor cells are gathered to form filamentous of olfactory nerve which snaps with the cells of olfactory pulpa மாறி இருக்கு. The impulses through the olfactory nerves transmitted to the frontal lobe of the brain for identifications of smell and the lymphic system for the emotional response to audio. அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மின் தூண்டல், ஒரு இம்பல்ஸ் அந்த இடத்துல ஒரு தூண்டுதலை வந்து ஏற்படுத்தும். அந்த தூண்டுதல் ஏற்படுத்தினதுக்கப்புறமா அது நம்மளோட பிரெயினோட முன்னாடி நெற்றி பகுதி இருக்கும் இல்லையா, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு தான் நம்மளால் அந்த ஸ்மெல்லை வந்து உணர முடியுது. அதே மாதிரி அந்த நம்மளோட பிரெயினோட அந்த முன் நெற்றி பகுதிக்கு போகக்கூடிய அந்த ஸ்டிமுலேஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தூண்டுதல் அந்த லிம்ஃபிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளால் அந்த ஸ்மெல்லை வந்து உணர முடியுது. The lymphic system for the emotional response to audio. இது olfactory receptors. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா gustatory receptors. Gustatory receptors, what is gustatory receptors? சுவை உணர்விகள், அதுதான் வந்து gustatory receptors அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் the sense of taste considered to be the most pleasurable of all senses. அதாவது எல்லா உணர்வுகளுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உணர்வு, அதாவது சுவை உணர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ப்ளஷர் அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சுவை உணர்வாக இருக்குது.
The tongue is provided with many small projections called papillae, which give the tongue an abrasive feel. அதாவது நம்மளோட டங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன அரும்புகள் மாதிரி இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேப்பில்லே அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டங்குக்கு ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சொரசொரப்பான ஒரு தன்மையை தரும். சரியா? அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா அப்ரெசிவ் ஃபீல், ஒரு சொரசொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட டங்கோட அந்த சர்ஃபேஸில். டேஸ்ட் பட்ஸ் ஆர் லொக்கேட்டட் மெயின்லி ஆன் த பேப்பிலே which are scattered over the entire tongue surface. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த என்டையர் டங் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். எது? அந்த பேப்பில்லே. அப்போது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுவை மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளோட என்டையர் டங் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். The most taste buds are seen on the tongue. Few are scattered on the soft palate, inner surface of the cheeks, pharynx and epiglottis of the larynx. The taste buds are flask shaped and consist of 50 to 100 epithelial cells of two major types. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மவுத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் பகுதியில், அதே மாதிரி நம்மளோட அந்த கன்னத்தோட உள்பரப்பு, நம்மளோட தொண்டை, நம்மளோட குரல் வளை பகுதி, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டங்கோட சர்ஃபேஸில் மட்டும்தான் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேஸ்ட் பட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்குது. 50 to 100 எபித்தீலியல் செல்ஸ் வரைக்குமே இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து நம்ம எத்தனை டைப்ஸாக சொல்லலாம் அப்படின்னா 2 டைப்ஸாக சொல்லலாம். சரியா? என்னென்ன 2 டைப்ஸாக நம்ம சொல்லலாம் அப்படின்னா கஸ்டேட்ரி செல்ஸு, பேசில் செல்ஸ், அந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸு நம்ம சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் வந்து கஸ்டேட்ரி ரிசெப்டார்ஸ். சரியா? இது வந்து கஸ்டேட்ரி ரிசெப்டார்ஸோட பிக்சர் பாருங்கள். இது வந்து டங்கில் பாருங்கள் இந்த பேலண்டைன் டான்சில்ஸ், இது நம்மளோட டங்கோட அந்த உள் நாக்கு பகுதின்னு சொல்கிறோம்ல, அதுதான் டான்சில்ஸு. இது வந்து லிங்வல் டான்சில்ஸ். லிங்வல் டான்சில்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட நாக்கு பகுதியில் இருக்கும். அதுதான் வந்து லிங்வல் டான்சில்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது வந்து எபிக்ளாட்டிஸ், நம்மளோட குரல் வலை பகுதிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகுது டங்கு. சரியா? இதுதான் வந்து எபிக்ளாட்டிஸு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபஞ்சிஃபார்ம் பேப்பில்லே. அதாவது ஃபஞ்சிஃபார்ம் பேப்பில்லே அப்படிங்கிறது இது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. பேப்பில்லேன்றது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, பேப்பில்லேன்னா என்னது? சுவை அரும்புகள் அப்படின்னு சொன்னோம். அப்போ அது வந்து எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது அப்படின்னா பூஞ்சை வடிவத்தில் இருக்கும். ஃபங்கஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்கஸோட அந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்கும் இந்த பேப்பில்லே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைட் பேப்பில்லே அப்படின்னு சொல்கிறது. சரியா? வேலைட் பேப்பில்லே அப்படின்றது பள்ளத்தாக்கு அரும்புகள் அப்படின்னு சொல்கிறது தான் வேலைட் பேப்பில்லே. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் பட்ஸ். இந்த பிக்சர், இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் பட்ஸ் அசோசியேட்டட் வித் ஃபஞ்சிஃபார்ம் அண்ட் வேலைட் பேப்பில்லே, அந்த பூஞ்சை வடிவ பள்ளத்தாக்கு அரும்புகளோட தொடர்புடைய அந்த சுவை அரும்புகள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் பட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து இந்த எல்லோ அண்ட் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் பட்ஸ். சரியா? இதுதான் வந்து டேஸ்ட் பட்ஸு வேலைட் பேப்பில்லே அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இந்த பிக்சரில் இது வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ். இது வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ். இது வந்து டேஸ்ட் ஃபைபர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ். நம்மளோட கிரேனியல் நர்வ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் ஃபைபர், இதுதான் வந்து கிரேனியல் நர்வ்ஸ் ஆஃப் டேஸ்ட் ஃபைபர்ஸ். இது கஸ்டேட்ரி ஹேர்ஸ். இது நம்மளோட டேஸ்ட்டை வந்து உணரக்கூடிய ஹேர்ஸு, அதான் வந்து கஸ்டேட்ரி ஹேர்ஸு. இது வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் ஆஃப் டங். நம்மளோட நாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான எபித்தீலியம் இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் தான் இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு போர். இது வந்து டேஸ்ட் போர். இது கஸ்டேட்ரி எபித்தீலியல் செல்ஸு. அதாவது கஸ்டேட்ரி எபித்தீலியல் செல்ஸ்னால் நம்மளோட டேஸ்ட்டை வந்து உணரக்கூடிய அந்த எபித்தீலியல் செல்ஸ். இது வந்து பேசில் எபித்தீலியல் செல்ஸ். நம்ம ஆல்ரெடி இப்போ சொன்னோம் இல்லையா மேஜர் 2 டைப்ஸ்னு, இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? கஸ்டேட்ரி எபித்தீலியல் செல்ஸு, பேசில் எபித்தீலியல் செல்ஸ், அடிப்படை எபித்தீலியல் செல்ஸ் ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம அந்த டேஸ்ட்டை வந்து உணரக்கூடிய எபித்தீலியல் செல்ஸ். இந்த மேஜர் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் சொன்னோம் இல்லையா, பேசில் எபித்தீலியல் செல்ஸு, கஸ்டேட்ரி எபித்தீலியல் செல்ஸு.
ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், கஸ்டேட்ரி எபிதீலியல் செல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கஸ்டேட்ரி எபிதீலியல் செல்ஸ், டேஸ்ட் செல்ஸ் அண்ட் பேசில் எபிதீலியல் செல்ஸ்னு 2 டைப்ஸ் சொன்னோம். அதில் லாங் மைக்ரோவில்லை கால்ட் கஸ்டேட்ரி ஹேஸ், அதுதான் வந்து கஸ்டேட்ரி ஹேஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் த டிப் ஆஃப் த கஸ்டேட்ரி செல்ஸோட டிப்பில் இருக்கும் அண்ட் எக்ஸ்டென்ஸ் த்ரூ ஏ டேஸ்ட் போர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த எபிதீலியம் வேர் தே பேத்டு பை சலைவா. அதையும் நம்ம சொல்கிறோம். சரியா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் நம்ம சொன்னோம். இதில் அந்த சுவை எபிதீலிய செல்கள்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த நுண்ணிய இழைகள் கஸ்டேட்ரி ஹேர் செல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அதில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் போர்ஸ் வழியாக வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். சரியா, இது வந்து நம்மளோட சலைவாவோட ஒன்றா கலந்துருக்கும். சரியா, அதுதான் சொல்கிறோம். வேர் த பேத்டு பை saliva. Gustatory hairs are sensitive portions of the gustatory cells. Gustatory hairs பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் ஆஃப் சென்ஸ் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இலைகள் தான் அந்த சுவையை வந்து உணரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. சரியா, அப்போது the cells they have sensory dendrites sends the signals to the brain. அது மட்டும் இல்லாமல் the gustatory cells and they have sensory dendrites with send the signals to brain. இது வந்து என்ன பண்ணுது, பிரெயினில் போயிட்டு இந்த சுவை உணர் செல்கள் அந்த சுவை அந்த இலைகளை உணரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதில் உணரும் தன்மை கொண்ட பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த டேஸ்ட்டை வந்து சென்ஸ் பண்ணக்கூடியது தான் எது, டென்ட்ரைட்ஸ். அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சிக்னல்ஸை வந்து எங்கே கொண்டு போகும், எங்கே சென்ட் பண்ணும் அப்படின்னா பிரெயினுக்கு தான் சென்ட் பண்ணும். The basal cells that act as stem cells. The basal cells வந்து பார்த்தீங்க அப்படின்னா stem cells-ஆக ஆக்ட் பண்ணுது. Divided and different into new gustatory cells. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஒரு gustatory cells-ஐ வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். நியூ gustatory cells-ஐ வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸ்கின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்னை பற்றி. இப்போ gustatory cells ஓவர். நெக்ஸ்ட்டு ஸ்கின், த சென்ஸ் ஆஃப் டச், அது நமக்கு தெரிஞ்சதான். ஸ்கின் நம்மளுக்கு நார்மலாகவே டச் பண்ணாவே நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு சென்ஸ் வந்து கிடைக்கும். த ஸ்கின் சென்சரி ஆர்கன் ஆஃப் டச் இஸ் ஆல்சோ த லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன். அதாவது நம்மளோட பாடியிலேயே இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன் அப்படின்னாவே எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கின்னை தான் சொல்லுவோம். This sensations comes from millions of microscopic sensory receptors located all over the skin and associated with the general sensations of contact, pressure, heat, cold and pain. இதெல்லாமே நம்ம சொல்லலாம். சரியா, நம்மளோட உடல் முழுவதுமே கம்ப்ளீட்டாக பரவி இருக்கக்கூடிய ஒரு சென்சரி ஆர்கனாகவே எதை சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னு. சரியா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டச்சு, ப்ரெஷர், ஹீட்டு, கோல்டு, பெயின் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா உணரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த ஃபிங்கர் டிப்ஸ். நெக்ஸ்ட்டு some parts of the body such as fingertips have a large number of these receptors making them more sensitive. நம்மளோட விரல் நுனிகளில் கூட அந்த சென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது, அதிகமான உணர்வுகளை வந்து கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். some of the sensory receptors present in the skin. சில சென்சரி ரிசெப்டர்ஸ் எல்லாமே எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்கின்னில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இதான் வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்கின் ரிசெப்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஃப்ரீ நர்வ் சென்டிங்ஸ். சரியா, இது வந்து ஃப்ரீ நர்வ் சென்டிங்ஸ். அதாவது இந்த இந்த எண்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஏதோ ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணாமல் இருக்கும். ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மீஸ்னர் காப்பசல்ஸு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெர்க்கல் டிஸ்க். இது வந்து மெர்க்கல் டிஸ்க். அதுக்கப்புறம் கிராஸ் அண்ட் பல்ப்ஸ் இது இந்த பார்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஃப்னி எண்டிங்ஸு. ரூட் ஹேர் பிளக்ஸஸ். அதுக்கப்புறம் ரூட் ஹேர் பிளக்ஸஸ் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பசீனியன் காப்பசல்ஸ்ன்னு சொல்கிறது. இதெல்லாம் தான் ஸ்கின்னோட ரிசெப்டார்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில்
நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய சில சென்ஸ் அந்த ரிசப்டார்ஸை பற்றி சொல்லியிருக்கோம். என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டைல், என்ன சொல்லலாம் அப்படின்னா டாக்டைல் மெர்க்கல் டிஸ்க். டாக்டைல் மெர்க்கல் டிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ் லைட் டச் ரிசப்டார்ஸ் லையிங் இன் த டீப்பர் லேயர் ஆஃப் த எபிடெர்மிஸ். அதாவது நம்மளோட எபிடெர்மிஸோட ஆழமான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்மையான, ஜஸ்ட்டு டச் பண்ணாலே நம்மளுக்கு வந்து உணரக்கூடிய ஒரு பகுதியாக இந்த ரிசப்டார் பகுதி நம்மளுக்கு செயல்படுது. அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலிக்கல் ரிசப்டார்ஸ். ஹேர் ஃபாலிக்கல் ரிசப்டார்ஸ் ஆர் லைட் டச் ரிசப்டார்ஸ் லையிங் அரவுண்ட் த ஹேர் ஃபாலிக்கல். நம்மளோட ஹேர் ஃபாலிக்கலை சுற்றிலுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஹேர் ஃபாலிக்கல் செல்ஸ் இருக்கும். அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே அந்த சென்ஸ் வந்து இருக்கும். சரியா, இது நார்மலாக நம்மளுக்கு வந்து நம்மளோட ஹேர் ஃபாலிக்கலில் டச் பண்ணாலே நம்மளுக்கு அந்த உணர்வை வந்து உணர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீஸ்னஸ் காப்பசல்ஸ். மீஸ்னஸ் காப்பசல்ஸ் ஆர் ஸ்மால் லைட் ப்ரெஷர் ரிசப்டார்ஸ் ஃபவுண்ட் ஜஸ்ட் beneath the epidermis in the derminal papillae. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பேப்பிலாக்களில் எபிடெர்மஸோட அடுக்குக்கு கீழே அமைஞ்சிருக்கு. சரியா, அதே மாதிரி இதுலேயும் வந்து எப்படி சொல்லலாம்னா ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உணர முடியும். They are numerous in hairless skin areas such as fingertips and soles of the feet. இதையும் நம்ம சொல்லலாம். நம்மளோட ஹேர்லெஸ் ஏரியாவாக இருக்கக்கூடிய விரல் முனைகளும் அந்த அங்கெல்லாம் வந்து ஹேர் இருக்காது இல்லையா, விரல் முனை பகுதி, அதே மாதிரி நம்மளோட பாதங்கள், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளால் சென்ஸை வந்து உணர முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பெசினியன் காப்பசல்ஸ். The large egg-shaped receptors found scattered deep in the dermis and monitoring vibrations due to pressure. பசீனியன். நெக்ஸ்ட் வந்து பசீனியன் காப்பசல்ஸில் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எக்கு ஷேப்பில் இருக்கும். டெர்மிஸ் பகுதியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். இதுலேயும் ஒரு ப்ரெஷர் தரும்போது அதோட வைப்ரேட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உணர முடியும். It allows to detect different textures, temperature, hardness and pain. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயின், அந்த டெக்ஸ்சர்ஸ், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ், டெம்பரேச்சர், அந்த ஹீட்டு, இது எல்லாமே கண்டிப்பாக நம்மளால் வந்து உணரக்கூடிய தன்மையை தரும். நெக்ஸ்ட் வந்து ராஃப்னி எண்டிங்ஸ் விச் லை இன் த டெர்மிஸ். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டெர்மிஸில் தான் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் கண்டினியூவாக அந்த ப்ரெஷரை வந்து நம்மளால் உணரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ரெஸ்பான்ஸ் டு கண்டினியூஸ் ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் எண்ட் பல்ப்ஸ். இந்த கிராஸ் எண்ட் பல்ப்ஸ் ஆர் தெர்மோரிசப்டார்ஸ். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெர்மோரிசப்டார்ஸ் தட் சென்ஸ் டெம்பரேச்சர். தெர்மோரிசப்டார்ஸ்னாவே கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளால் எதை வந்து உணர முடியும் அப்படின்னா டெம்பரேச்சரை தான் உணர முடியும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் ரிசப்டார்ஸை பற்றி, ஒவ்வொரு ஸ்கின் ரிசப்டார்ஸை பற்றியும் பார்த்தோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் இருக்கிறது, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா மெலானினை பற்றி தான் சொல்லியிருக்கோம். இதில் வந்து மெலனோசைட்ஸ் ஆர் த செல்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் producing the skin pigment melanin, which gives skin its color and protects it from the sun's UV rays. நார்மலாகவே அந்த மெலனோசைட்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னில் தான் இருக்கும். இந்த மெலானின் அப்படின்ற ஒரு ஸ்கின் பிக்மெண்ட், அதை தான் வந்து மெலனோசைட்ஸ் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மெலானின் பிக்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து கலரை வந்து தரும். சரியா, அதே மாதிரி நம்மளோட சன்லைட்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாதுகாக்கும். எது? இந்த மெலானின் பிக்மெண்ட்ஸ். ஓகே, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டிலிகோ இஸ் த கண்டிஷன்ஸ், அதாவது லியூகோடெர்மான்னு சொல்லுவோம், இஸ் த கண்டிஷன்ஸ் இன் விச் த மெலானின் பிக்மெண்ட் இஸ் லாஸ்ட் ஃப்ரம் ஏரியாஸ் ஆஃப் த ஸ்கின் காசிங் ஒயிட் பேச்சஸ் ஆஃபன் வித் நோ கிளியர் காஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அல்ட்ராவயலட் ரேஸ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதுகாக்கக்கூடியது அந்த மெலானின் பிக்மெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் கம்மியாயிடுச்சு, அந்த மெலானின் பிக்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக விட்டிலிகோ ஆர் லியூகோடெர்மா அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் நம்மளுக்கு வந்து இதுக்கான சரியான ரீசன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. சரியா, அதனால் அந்த ஏரியா எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி பேச்சஸ் மாதிரி இருக்கும், ஒயிட் பேச்சஸ் மாதிரி நம்மளோட பாடியில் வந்து இருக்கும்.
The vitiligo is not contagious. It can affect people of any age, gender, or ethnic group. The patches appear when melanocytes fails to synthesis melanin pigment. அதையும் நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு தொற்று நோய் கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஏஜ் பார்க்காம எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு வரக்கூடிய ஒன் ஆஃப் த பேச்சஸ் தான் இது. அதே மாதிரி இந்த மெலனோசைட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெலானினோட உற்பத்தி அது வந்து இல்லாத போது இந்த மாதிரி அங்கங்கே ஒயிட் பேச்சஸ் மாதிரி காணப்படும். இது வந்து எல்லாருக்குமே வரக்கூடியது தான் அப்படின்னு சொல்லலாம். மெலானின் பிக்மெண்ட்ஸ் கம்மியானது அப்படின்னாவே இந்த மாதிரியான ஒயிட் பேச்சஸ் வந்து கண்டிப்பாக வரும்.